உங்களுக்குலாம் வந்து ஸோ 4 பேர் வந்து முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்க. சுந்தரேசன் இப்பதான் நீ ஜாயின் பண்ணிருக்க இல்லையா? நீ வந்து இப்போ வெரி குட். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நீ வந்து 11th 12th 12th சார். எப்போ உன்னோட ஜெய் மெயின்ஸ் எப்போ எழுதுற? இல்ல சார் 1ஆம் தேதி சார். 1st February. எஸ் சார். ஓகே. ஸோ ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 2 days டிஃபரன்ஸ். சரி, ஓகே. ஸோ நீங்களாம் வந்து ஓகே, நம்ம வந்து இங்க வீக்லி ஒன்ஸ் ஒரு 1.5 hours 2 hours மாதிரி உட்காந்து நம்ம கொஞ்சம் சாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். பட் நீங்க அது தவிர நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஐ மீன் உங்களுக்கு வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸ்கூல் எக்ஸாம்ஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், வாட் எவர். உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸுக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ், ப்ரீ போர்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது வைப்பாங்க. உங்களுக்கு நிறைய மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் படிக்கிறதுக்கு, எல்லாமே புரியுறது தான். பட் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போதான் வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஜெயிக்க முடியும். நம்ம எனக்கு இவ்வளவுதான் டைம், என்னால் இதுக்கு மேல வந்து முடியாது அப்படின்னா அப்புறம் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் எக்ஸாம் வந்து ஈஸியா, ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸாம் இன்னும் ஈஸியா இருக்கும். The more hours you spend now, the easier the exam will be, the more confident you will be. Okay, so நான் இங்க வந்து once a week we are doing something. Okay, but அது தவிர நீங்க வந்து you should spend every day, you should spend some time solving sample questions, physics, chemistry, maths எல்லாமே. நீட் எழுதுறவங்க நீட், you should spend some time doing sample questions. ஓகே, ஒன்று நீங்கள் ஆன்லைன் கூகுள் பண்ணி நீங்கள் வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து ஒரு புக் ஸ்டோர் மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் பி ஏபிள் டு கெட் ப்ராப்ளம் புக்ஸ், ஜெய் ப்ராப்ளம் புக்ஸ் மாதிரிலாம் நீங்கள் புக் ஷாப்லாம் இருக்கும் இல்லையா? எங்கே இருக்கும்னு நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து புக் ஷாப்புக்கு போய் காம்படிட்டிவ் எக்ஸாம் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஸ்டின் புக், பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் வேணும், இல்லை எனக்கு எக்ஸாம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும், அந்த மாதிரி நீங்க ஒரு புக் கண்டுபிடிச்சு நீங்க லைப்ரரியிலயோ இல்ல புக் செகண்ட் ஹேண்ட் புக் ஸ்டோர்லயோ இல்ல உங்க சீனியர்ஸ் தெரிஞ்சவங்க சீனியர்ஸ் யாராவது காலேஜ் போனவங்கள்ட்ட அந்த மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் புக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி வாங்கிட்டு, இல்ல உங்க ஃபேமிலிலேயே யாராவது உங்களோட பெரியவா வந்து காலேஜுக்கு ஆல்ரெடி போயிட்டாங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு புக் யூஸ் பண்ணாங்க, இப்போ அது யூஸ் பண்ணாம கிடக்குன்னா அதை வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ எடுத்து எவ்ரிடே ப்ராப்ளம்ஸ் போடுங்க. உங்க டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம்ஸ்லாம் முதல்ல போட்டு முடிச்சுட்டு, அதெல்லாம் நீங்க ஆல்ரெடி போட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னும் 10 நாள் உங்களுக்கு எக்ஸாம்லாம் வருது. ஸோ டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ உட்காந்து நீங்கள் வந்து போட்டிருக்கணும் நீங்கள் ஆல்ரெடி. ஸோ இப்போ அதுக்கு மேலே நான் சொல்றது ஓகேவா? ஸோ ஸ்பெண்ட் டைம் டூயிங் சால்விங் ப்ராப்ளம்ஸ் எவ்ரி டே. த மோர் யூ ப்ராக்டிஸ், த மோர் கம்ஃபர்டபுள் யூ வில் பி. ஓகே, அண்ட் இன்னொரு டிப் ஃபார் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ், இந்த ஜெய் மெயின்ஸ் மாதிரி, ஆல்சோ ஃபார் ஜெய் அட்வான்ஸ் சேம் திங். இந்த மாதிரி இந்த எம்சிக்யூ மாதிரி லிமிடெட், இவ்வளோதான் லிமிடெட் டைம் 1 hour தான் இருக்கு, இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் ஒரு வெரி வெரி காமன், இது வந்து ரொம்ப ஒரு காமன் சென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. என்ன தெரியுமா? இப்போ 30 கொஸ்டின் இருக்கு மேத்ஸ்ல 1 hour இருக்கு. அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜ் எவ்வளோ டைம்? 2 minutes இல்லையா? 60 minutes 30 questions, ஆவரேஜ் பர் கொஸ்டின் 2 minutes. நீங்க அதுக்குன்ட்டு ஒரு கொஸ்டினுக்கும் ஓகே நமக்கு 2 minutes டைம் இருக்கு அப்படின்ட்டு ஸ்லோவா பண்ணக்கூடாது. நோ. ஏன்னா சில கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும், சில கொஸ்டின்ஸ் கஷ்டமா இருக்கும். கஷ்டமான கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு 4-5 நிமிஷம் கூட வேண்டிருக்கும். அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்புறம் நீங்க திருப்பி போய் செக் பண்ணணும், ஏதாவது நடுவில் தப்பு பண்ணிடுவீங்க, அப்புறம் திருப்பி போய் ஐயோ நம்ம எங்க தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு 4-5 நிமிஷம் வேணும். ஈஸி கொஸ்டின்ஸை ஃபாஸ்டா போட்டீங்கன்னா, ஈஸி கொஸ்டின்ஸ் 1/2 நிமிஷத்துலயோ இல்லை 1 நிமிஷத்துலயோ போட்டீங்கன்னா, கஷ்டமான கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கும். ஓகே, ஸோ எடுத்த உடனே கொஸ்டின் பேப்பரை டக்குன்னு ஸ்கேன் பண்ணி 30 கொஸ்டின்ல எது நமக்கு வந்து டக்குன்னு வந்து 1 நிமிஷம் இல்லை அதோட குறைச்சல் டக்குன்னு எது போட முடியுமோ, டக்குன்னு எது ஐடியா வருதோ கடகடன்னு அதெல்லாம் போட்டுருணும். அதுக்கப்புறமா அடுத்தது நீங்க வந்து கஷ்டமான கொஸ்டின்ஸ் பாருங்க. உங்களை அதே ஆர்டர்ல தான் பண்ணணும்னு யாரும் சொல்லலை, அப்படின்லாம் அதுவும் ரூல் கிடையாது இல்லையா? ஸோ இது ஒன்றும் குவிஸ் கிடையாது. முதல்ல கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்தது கொஸ்டின், அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா? ஸோ முதல்ல ஈஸி கொஸ்டின்ஸை போட்டுட்டு, பிகாஸ் ஈஸியா கஷ்டமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவ அவங்களுக்கு மார்க் கூட போறது இல்லை. இந்த கொஸ்டின் நீ போட்டியா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் மார்க்.
ஓகே, ஸோ எது ஈஸியா இருக்கோ டக்குன்னு போட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு நிறைய டைம் பாக்கி இருக்கும், நீங்க கஷ்டமான கொஸ்டின்ஸ் ஒன்னொன்னா பண்ணலாம். ஓகே, இன்னும் சொல்ல போனா எப்படின்னா இப்போ 3 மணி நேரம் இருக்கு. 3 மணி நேரத்துல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 hour மேத்ஸுக்கு, 1 hour பிசிக்ஸுக்கு, 1 hour கெமிஸ்ட்ரிக்கு தான் ஐடியா. பட் அதுவுமே எக்ஸாக்ட் கிடையாது. இப்போ 1 hourக்குள்ள நீங்க வந்து முதல்ல எடுத்த உடனே வந்து கெமிஸ்ட்ரி போடணும் அப்படின்னு பாருங்க சார். நான் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணப்போ என்னோட காலேஜுக்குலாம் முன்னாடி நான் ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியான கெமிஸ்ட்ரியில வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுத வேணாம், கால்குலேஷன்லாம் நிறைய இருக்காது, கெமிஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்கிறது தான், டக்கு டக்குன்னு போட்டுடலாம் அப்படின்ட்டு கெமிஸ்ட்ரியை முதல்ல அட்டன் பண்ணுங்க, ஃபாஸ்டா முடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ கெமிஸ்ட்ரி எடுத்து நீங்க முதல்ல ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து மேத்ஸோ பிசிக்ஸோ எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும், ரெண்டுமே கொஞ்சம் டைம் ஆகும். ரெண்டுத்துலயுமே கொஞ்சம் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும். மேத்ஸ்லயும் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் இருக்கும், பிசிக்ஸ்லயும் கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்க வந்து கெமிஸ்ட்ரியில ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில கஷ்டமான கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, 1 hour நெருங்கிட்டு இருக்கு, 1 hour போறது. சரி, ஓகே, இன்னும் நிறைய கஷ்டமான கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரியில பாக்கி இருக்கா? சரி, ஓகே, அப்புறம் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்க கெமிஸ்ட்ரியில உட்காந்து கஷ்டமான கொஸ்டின்ஸ் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பிசிக்ஸ் மேத்ஸ்க்கு டைம் குறைஞ்சு போயிடும். டக்குன்னு உடனே சரி அதுக்கு திரும்பி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்ஸுக்கு போயிடுங்க. பிசிக்ஸ்ல ஈஸியான கொஸ்டின்ஸ் இல்ல மேத்ஸ் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுல ஈஸி கொஸ்டின்ஸை போட்டு அப்புறமா அதுல கஷ்டமான கொஸ்டின்ஸை பாருங்க. 1 hour ஒரு முக்கால் மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள எவ்வளவு பண்ண முடியாதோ பண்ணுங்க. முதல்ல கெமிஸ்ட்ரி அதுக்கு ஒரு 3/4 மணி நேரம், மேத்ஸுக்கு ஒரு 3/4 மணி நேரம், அப்புறம் பிசிக்ஸுக்கு ஒரு 3/4 மணி நேரம், பாக்கி கடைசியா இன்னொரு 3/4 மணி நேரம் இருக்கு பத்தியா, அதுல திரும்ப வந்து எதெல்லாம் போடலையோ வந்து போடுங்க. அந்த மாதிரிலாம் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ரொம்ப டென்ஷனா இருக்கா? டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். ஓகே, சரி, குட், வெரி குட். நீங்க யாராவது இது வரைக்கும் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் டைம் பண்ணி 3 hours டைம் பண்ணி வீட்ல யாராவது சால்வ் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? நீட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி டைம் போட்டு டைம் வச்சு அட்டெம்ப்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? குட். சோ அப்பனா யூ அண்டர்ஸ்டாண்ட் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது, யூ கெட் தி ஃபீலிங் இல்லையா? எஸ் சார். ஓகே, குட். What about you, Sundaresan? You had attended. Okay. Attended na enna? எதை அட்டெண்ட் பண்ணிருக்க? மார்க் டெஸ்ட். ஓ சரி. ஓகே, சரி, ஓகே, நம்ம போடலாமா? ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து we will assume that உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ நாங்கள் வந்து பேசிக்கலி என்ன ஐடியானா டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ், ஃபார்முலாஸ் அதெல்லாம் நாங்கள் வந்து ப்ரூவ்லாம் பண்ணிட்டு இருக்க போகிறது கிடையாது. வேணும்னா நம்ம அப்புறமா இன்னொரு கிளாஸ் வச்சுட்டு டீப் டைவ் பண்ணி இதெல்லாம் ஏன் இப்படி அப்படின்லாம் உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். பட் நம்ம அந்த மாதிரி உட்காந்து ஒரு கொஸ்டினும் பண்ணிட்டு இருந்தா ஒரு கொஸ்டினும் 1/2 hour ஆயிடும். ஸோ நாங்கள் அந்த என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு இதில் நாங்கள் வந்து we are going to go. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஓரளவுக்கு ரிவிஷன் ஆயிருக்கும். இப்போ 10 நாள்ல டெஸ்ட் இருக்கிற வாழ்க்கை. ஸோ அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நாங்கள் we want to solve problems. அப்புறம் அதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. வில் கிவ் யூ ஈச் ஒரு 2 to 3 minutes டு அட்டெம்ப்ட். என்ன ஐடியா தோன்றதோ அதுபடி தென் வி வில் சால்வ் இட் அண்ட் வி வில் ஷோ இட். ஓகேவா உங்களுக்கு? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட். இதில் வந்து ஒரு கொஸ்டினா இந்த மாதிரி நாங்கள் எடுத்து போடுவோம். ஓகே, உங்களுக்கு ஒரு 2-3 minutes ராகுல் சார் சொன்ன மாதிரி ஒரு டைம் கொடுப்போம், நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா we will discuss the question, we will write down the solutions. என்ன இதுக்கு கீழே நாங்கள் சொல்யூஷன்ஸை எழுதிடுறோம். எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல இந்த ஹோல் டாக்குமெண்ட்டை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிடுவேன். ஓகேவா? நீங்க அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இதுதான் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு 6 கொஸ்டின் பண்ணோம் இல்லையா? இப்போ இதுதான் கண்டினியூவேஷன். சரியா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியறதா ஷேர் பண்ணிருக்கிறது? எஸ் சார். கிளியரா இருக்கா? கொஸ்டின் படிக்க முடியறதா? எஸ் சார். ஓ சுந்தரேஷன் உன்னோட ரிப்ளை நான் இப்பதான் பாக்குறேன். I tried with 15 questions each subject with 2 minutes per question. Okay, good.
அப்படியே அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 20-30 கொஸ்டின்ஸா பண்ணி ஆக்சுவல் டெஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பார். ஓகே, சரி, ஓகே. இப்போ அது இருக்கட்டும். இப்போ முதல்ல நீங்க இந்த ப்ராப்ளம் எல்லாரும் போடுங்க. சால்வ் பண்ணவா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து வில் டூ இட் ஒரு மார்க் மாதிரி இல்லையா, டெஸ்ட்டோட மார்க் மாதிரி. ஸோ ஆக்சுவல் டைம் எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ 2 minutes ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து யாரெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஐடியா வந்திருக்கு உங்களுக்குலாம் எப்படி பண்ணணும்ட்டு. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, யாருக்கும் ஐடியா இருக்கா? 2 பேர் என்னமோ 30th Jan. அதெல்லாம் முன்னாடி எப்போ உங்களுக்கு எக்ஸாம் கேட்டு. So first we want to differentiate this function, sir. Then f triple dash of 3 will 3 is constant, sir. So it will eliminate it, sir. Very good. So அந்த மாதிரி நம்ம ஒண்ணா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு you can figure out all the constants. Yes, sir. அதுதான் நம்மளுக்கு கோல். ஓகேவா? வெரி குட். ஸோ அந்த அப்ரோச் தான் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ நான் அதை எழுதுறேன். இங்க யாரு சொன்னாது? ஜஸ்ட் சந்தன மாரிராஜ் சார். சந்தன மாரிராஜ். வெரி குட், வெரி குட் சந்தன மாரிராஜ். ஓகே, சரி, நான் எழுதுறேன். இப்போ நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அண்ட் யாரா क्वेश्चन இருந்தா we can talk about it. ஓகே, ஸோ f இல்லைங்க தானே. ஸோ f of x is given. ஓகேவா? அப்போ வந்து லெட் என்ன இருக்கு? ஸோ எஃப் டேஷ் என்னன்னு தெரியும் இல்லையா? எஃப் டேஷ்னா 1 ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்.
f double dash na second derivative, f triple dash na third derivative. Okay, so basically என்னது அப்படின்னா என்ன அர்த்தம், f dash x equal to இது. ஓகே, ஸோ இப்போ வந்து லெட் நம்ம வில் மேக் அன் அசம்ஷன். ஓகே, ஏன்னா கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் நம்ம f dash 1 எல்லாம் வச்சுக்காம let's just write it as ab, so it will be easier for us. ஓகேவா, b f triple dash equal to c அப்படி வச்சுனோம்னு வச்சுக்கோ. abc are constants, கரெக்டா? so what does this equation become? நம்மளுக்கு வந்து f of x equal to x cube minus ax square plus bx minus c, ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்தா என்ன வரும், f dash x equal to 3x square minus 2ax plus b, ரைட்டா? செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும்னு ஐ எம் ஹோப்பிங். ஓகே, இது ஏன் எக்ஸ் கியூப் டெரிவேட்டிவ் 3x ஸ்கொயர்ன்ட்டு தட் we are not going to prove here. ஓகே, f triple dash வந்து 6. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, வாட் டு வி நோ? So f dash 1, so f dash 1 is equal to a அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? so f dash 1 இங்க மேல என்ன இருக்கு நம்மளுக்கு, so a equal to, so f dash 1, okay, நம்ம 1 substitute பண்ணா what you get, 3 minus 2a plus b, ஓகேவா? so this is equal to a. ஓகே, அதே மாதிரி இப்போ f double dash என்ன இருக்குது மேல இருக்குது 2, f double dash 2, இல்லையா? 2 equal to 6 into 2 12 minus 2a, and நம்மளுக்கு f double dash 2 வந்து we assumed it to be b, okay, so 12 minus 2a equal to b. Let this be equation 1. Okay, this is equation 2. यहाँ पे new page बन रहा है, new page. Oh, sorry. Sorry. Oh, yeah. The insert blank page. Yeah. Look, Victor. நான் போட்டலாம் போடலையே நிறைய. Okay, 1 minute students. One second. Blank, insert blank page. படா இங்க இல்ல அது. இது மட்டும் ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2 உங்களுக்கு. ஓகே, அப்புறம் எஃப் ட்ரிபிள் டேஷ் 3 ஈக்குவல் டு சி அப்படின்னு சொன்னோம், விச் மீன்ஸ் எஃப் ட்ரிபிள் டேஷ் 3 வந்து வாட் டிட் வி கெட் ஹியர், 6 அப்படின்னா என்னது, சி ஈக்குவல் டு 6, which essentially means f triple dash 3 is 6. So இப்போ 1 and 2 len can we solve for a and b, right? என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 3a, right? 3a minus b equal to 3 from 1, இல்லையா? This is from 1. ஏன்னா நம்ம 2a இந்த செட் கொண்டு வந்தா you get 3a, right, minus b. இது from 2 what do we get? We get 2a plus b equal to 12, right? So we get 2a plus b equal to 12. So இப்போ வந்து 1 and 2 ல add பண்ணா what do you get, right? 5a equal to 15, correct? Which means a equal to 3,
So if A is 3, what is B? B equal to, let's do from equation 2. Okay? B equal to 12 minus 2A. Yeah. Which means 12 minus 6 equal to 6. So A is 3, B is 6. அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு? What is A? A is f dash 1, 3. F dash 2 is 6. F dash double dash. Triple dash 3 equal to 6. So இப்போ வந்து what இந்த values நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So now what does it satisfy? Which equation does it satisfy? Is the question. Okay. So அப்படின்னா வந்து what is f? What is finally f? F of x is equal to வந்து x cube minus f1 f dash ax square. Yeah, we wrote it here, right? X cube minus ax square. A வந்து 3. So x cube minus 3x square plus a x cube minus 3x square plus 6x plus minus c. So it will be minus 6. Minus 6. So அப்பனா f of 1 எவ்வளோ? இங்க ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன பண்ணணும்னா compute f of 1, 2, 3 from the above below equation and 0 also and substitute and see எது வருது அப்படின்னு. So f of 1 எவ்வளோ வருது? f of 1 is 1 minus 3 plus 6 minus 6 minus 2. கரெக்டா? 1 minus 3. f of 0 எவ்வளோ வருது? minus 6, right? f of 2, 8 minus 12 plus 12 minus 6. இல்லையா? This is 2. அப்புறம் வேற என்ன இருக்கு ஆப்ஷன்ல? f of 3யும் இருக்கு, right? The cursor. Okay. Enter பண்ணிடலாம். Okay. So அப்போ வந்து f of 3 வந்து 3 போட்டா என்ன வருது? x 3 cube which is 27 right? minus 3 into 9 minus plus 18, right? minus 6 right? So இது எவ்வளவு வருது? is equal to 12. ஏன்னா these two cancels, right? So இப்போ நீங்க substitute பண்ணி சொல்லுங்க which formula does it satisfy? ஸோ நீங்கள் இது போட்டிங்கன்னா you get ஒரு ஆப்ஷனாக கொண்டு வாங்க. ஸோ option 1, option 2, option 3, and if you just substitute the values, right, you will see that option 3 matches. Yeah, so basically what is the option 3? 2f of 0 minus f of 1 plus f of 3 equal to 2 equal to f of 2. தானே? This is what the third option is. கரெக்டாக அது நமக்கு சாட்டிஸ்ஃபை இருப்பாங்க.
ஏன்? பிகாஸ் f of 0 is -6, ரைட்? ஸோ இது வந்து எவ்வளோ வரும்? -12. f of 1 எவ்வளோ வருது? f of 1 is f of 1 is -2, right? So minus of -2 is +2, right? And plus f of 3 எவ்வளோ வருது? 12, right? So -12 plus 2 plus 12 எவ்வளோ வருது? Equal to 2. And 2 and f of 2 is equal to 2. So எல்லாருக்கும் புரிஞ்சுருதா அது எப்படின்னு? Is it clear? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்க உங்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்லனா வில் ஜஸ்ட் அசியூம் உங்களுக்கு புரிஞ்சுடுத்துன்னு வில் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஏன்னா நாங்க வந்து வில் ஹேவ் டு கவர் ஆல் த கொஸ்டின்ஸ். ஸோ நாங்கள் வந்து நீங்க டக்குன்னு ஏதாவது புரியலன்னு சொன்னீங்கன்னா வி கேன் எக்ஸ்பிளைன், இல்லைன்னா வில் ஜஸ்ட் மூவ் ஆன். புரியுறதா? லாஸ்ட் டைம் நான் கேட்குறேன், வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இதுல புரியலையா இல்லை புரிஞ்சுதா? சரி, ஓகே, வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுதான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள்கிட்டேருந்து ஒன்றும் ரெஸ்பான்ஸே வரல. நெக்ஸ்ட் கொஸ்டின் நாங்கள் போட்டுட்டோம். ஓகே, அன்மியூட் பண்ணி சே சம்திங். புரிஞ்சது, புரியல, தம்ஸ் அப், தம்ஸ் டவுன். யூ ஹேவ் டு சே சம்திங். ஓகே, தேஜஸ்வினி தம்ஸ் அப் அப்படின்னா புரிஞ்செடுத்துன்னு அர்த்தம் இல்லையா? சுந்தரேசன் தம்ஸ் அப், புரிஞ்செடுத்துன்னு அர்த்தம். What about Akshaya and Varsha? Got it, sir. Good. Okay, Varsha, good. Okay. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டிருக்கு பாருங்க. If you have any questions, you can always ask us. சரியா? We can go back. But then நீங்க எதுவும் சொல்லல அப்படின்னா we'll keep moving. Okay, so நீங்க சொல்லணும். Okay, next question எல்லாருக்கும் தெரியறதா? Is it visible? Yes, sir. Okay, சரி, அட்டெம்ப்ட் பண்ணுங்க. உங்களுக்கு will give you 2-3 minutes. இது actually ரொம்ப easy question. This is one of the easier questions of the 30 questions. So actual examல இதை வந்து நீங்க உடனே போட்டுறணும். Less than a minute. So it's just option 4, sir. Option 4,
யார் சொன்னது? சாரி, நான் கவனிக்கல. யார் சொன்னது? தேஜஸ்வினி. ஆப்ஷன் 4. சரி, you will give 1 more minute for the others, and then you tell me how you got option 4. மத்தவங்களுக்குலாம் வந்து if you get the answer, either you can answer சொல்லலாம் இல்ல thumbs up காட்டலாம். யார் ஓகே. சுந்தரேசன், அப்படின்னா கிடைச்சிருதுன்னு அர்த்தம் இல்லையா? Sir, I too got 48, sir. சரி, ஓகே. What about Akshaya and Varsha? Doing it, sir. சரி. Varsha? ஓகே. ஏய், நீங்க முடிச்சிருக்கணும் இவ்வளவு நாளி. இது ரொம்ப ஈஸி. அக்ஷயா, வர்ஷா, ஸ்டில் டூயிங் ஆர் யூ காட் இட்? சரி, தேஜஸ்வினி, why don't you first tell us? நீ தான் முதல்ல வந்து கிடைச்சிருதுன்னு சொன்ன. So 48 எப்படி வந்தது சொல்லு. So 4 digit numbers வரும் சார். எப்படியும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து greater than 7000ன்றதால 7 8 ரெண்டு வேஸ் இருக்கு சார். அதுக்கு அடுத்து மீதம் அடுத்து செகண்ட் டிஜிட்க்கு வந்து 4 வேஸ், அடுத்து 3 வேஸ் and then 2 வேஸ். அப்போ total number of ways 48. 48. சரி, ஓகே. சுந்தரேசன், அதேதானா? Yes, sir. But it is 5 digit number, sir. எங்கேயாவது ப்ராப்ளம்ல போட்டிருக்கா 4 டிஜிட் நம்பர் தான் நீங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு? நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் கிரேட்டர் தென் 7000 அப்படின்னு கேட்டிருக்கான். 4 டிஜிட் நம்பர்லாம் அவன் சொல்லல. 5 digit number is also greater than 7000, right? Tejaswini, Sundaresan, so எத்தனை 5 digit number இருக்கு? டக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓ, வர்ஷா இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவ ஜெய் மீன்ஸ் 30th டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு போட்டிருக்காளே வர்ஷா. So she still has to practice, right? எத்தனை 5 digit numbers டக்குன்னு சொல்லுங்க. 48 correct. So 48 is the number of 4 digit numbers. But 4 digit மட்டும் பத்தாது. 5 digit நம்பர்ஸையும் சேர்த்துக்கணும். அப்புறம் ரெண்டுத்தையும் கூட்டணும். So 4 digit numbers வந்து 48. 5 digit numbers எத்தனை? Come on. Question எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ற சார். புரியல வர்ஷா, நீ என்ன சொல்றேன்னு?
ஓ, நீ சும்மா கொஸ்டின் ட்ரை பண்றியா? சரி, ஓகே. இந்த பாருங்க 5 நம்பர்ஸ் இருக்கு. ஜெய் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்றேன். ஓகே, சரி, ஓகே. அது ட்ரைங் தான். இப்ப நம்ம எல்லாரும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஓ, நீ வருஷா எப்படி ஜெய் கொஸ்டின் இருக்குன்னு ட்ரை பண்ண போறேன். சரி சரி, ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல, நீ ட்ரை பண்ணு. பட் நீட்லயும் வந்து மேத்ஸ் இருக்கு இல்லையா? நீட்ல மேத்ஸ் இருக்கு இல்லையா? நோ சார். ஓ, இல்லையா? சரி, ஓகே. சரி, நீ இருந்தாலும் கொஸ்டின் ஜெய்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்க இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, பரவாயில்ல. நீ சீரியஸா நீ ஜெய்க்கு ப்ரிப்பேர் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, சும்மா ட்ரை தான் பண்றேன் அப்படிங்கிற பரவாயில்ல. இருந்தாலும் ட்ரை பண்ணு, கொஸ்டின் ட்ரை பண்ணு, பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு பண்ணு. ஏய், என்ன இப்போ எத்தனை 5 டிஜிட் நம்பர்ஸ்? யாருமே எதுவும் சொல்லல. 5 நம்பர்ஸ் இருக்கு. 3, 5, 6, 7, 8. எத்தனை காம்பினேஷன்ஸ் போட்டு பெர்மிட்டேஷன்ஸ் போட்டு எத்தனை 5 டிஜிட் நம்பர்ஸ் இருக்க முடியும்? ஏய், இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக், நீங்க சொல்லணும் இப்போ உடனே. ஓகே, முதல்ல 4 டிஜிட். அது வந்து வந்து 7 or 8. அதுக்கப்புறம் 3 டிஜிட் இல்லையா? ஸோ 4 into 3 into 2, அப்புறம் 7 or 8 இல்லையா? ஸோ 2 times that, ஸோ 48. அது கரெக்ட். அடுத்தது 5 டிஜிட் என்ன? 5 blanks இருக்கு. 5 நம்பர்ஸ் இருக்கு. 3, 5, 6, 7, 8. ஸோ மொத்தம் எத்தனை? 5 into கரெக்டா? So 168, sir. நம்பர் ஆஃப் 5 டிஜிட் நம்பர்ஸ் வந்து 5 ஃபேக்டோரியல் இல்லையா? 5 நம்பர் கொடுத்துருக்கான். எத்தனை விதமா அதை வந்து பெர்மியூட் பண்ணி போட முடியும்? 5 ஃபேக்டோரியல் இல்லையா? 5 ஃபேக்டோரியல்னா என்ன? 5 into 4 into 3 into 2 into 1, 120, right? So 4 digit number 48, 5 digit number 120, total 120 plus 48, 168. யாருக்கு வந்தது 168? தேஜஸ்வினி, குட். அக்ஷயா? ஓ, சரி. வர்ஷா, நீ ட்ரை பண்ணியா? நோ. ட்ரை பண்ணு வர்ஷா. நீ ஜெய் அட்டெம்ப்ட் பண்றல்ல, ஸோ ட்ரை பண்ணு. நீ ஸ்லோவா போனா பரவாயில்ல, ஓகே? ட்ரை பண்ணு. சரி, ஓகே. மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்சிடுதா ஆன்சர்? சுந்தரேசன் இல்லை இங்க. what about அக்ஷய், உனக்கு கிடைச்சிட்டா? சந்தான மருஜாஜும் இல்லை.
அடுத்ததுக்கு போலாமா நம்ம? ஸோ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஓகே, சரி நம்ம அடுத்ததுக்கு போறோம். questions இருந்தா you can ask. okay, but for now we will move. Okay. தேஜஸ்வினி எஸ், அக்ஷயா எஸ். ஓகே குட். சரி அப்ப அடுத்ததுக்கு போலாம் இல்லையா? சந்தான மரிராஜ், நீ சால்வ் பண்ணி அந்த கொஸ்டினை? எஸ் ஆர் நோ? அடுத்தது போடுறேன். ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, எனிவே இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஓகே. சந்தான மரிராஜ், ஓ யூ ஹேட் சம் நெட்வொர்க் இஷ்யூ. சரி ஓகே, கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணியா இல்லையா? ப்ரீவியஸ் கொஸ்டின்? நோ. ஓகே சரி, ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்புறம் அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணு. அடுத்த கொஸ்டின் மத்தவா, அக்ஷயா, வர்ஷா, தேஜஸ்வினி, நீங்களாமோ இப்போ இப்போ பழைய கொஸ்டினை போட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. போடல இல்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. ஐ திங்க் போட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும்.
ஏய் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன யாராவது போட்டிங்களா? ஆர் யாராவது எனி கொஸ்டின்ஸ்? யாராவது போட்டிங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆர் தம்ஸ் அப். தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். போடலன்னா பரவாயில்ல. ஓகே, சந்தான மரிராஜ், யூ ஹேட் இனஃப் டைம். இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க சொல்லு. ஆர் அக்ஷயா, எனிஒன், இது வரைக்கும் நீங்க எப்படி அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் என்ன ஸ்டெப்ஸ் போட்டிருக்கீங்க சொல்லுங்க. The first equation is multiplied by 4. ஓகே. Then we subtract the first equation and second equation, sir. ஓகே, அது இருக்கட்டும். லைக் தட் வாட் யூ டூயிங் இஸ் குட். பட் முதல்ல வந்து இன்ஃபினிட்டிமலி சொல்யூஷன்ஸ் தான் எப்படி பண்றது? லைக் வாட்ஸ் ஐடியா பிஹைண்ட் தட்? சார் இதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல மாத்தி லாஸ்ட்ல ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும் சார். லாஸ்ட் 2 டைம்லயும் ஜீரோவா ஈக்குவேட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சார். குட் குட். ஓகே, கரெக்ட். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேன் சார். மேட்ரிக்ஸ் வச்சுருக்கே அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்க கூட ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருந்ததா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க முன்னாடி பார்த்துருக்கீங்களா? எஸ், நோ, நோ, ஓகே, ஓகே, நோ, ஓகே, சரி. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்னைக்கு கிளாஸ் போகட்டும், பட் அடுத்த வாரத்துக்கு we will share the questions with you before. Okay, ஒரு 1 week முன்னாடியே நீங்க வந்து you take your time. ஏன்னா அவசரமா இப்போ வந்து நாங்கள் உங்களை போட சொல்றோம், உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, உங்களுக்கு இன்னும் டைம் வேணும், அப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிடுறோம், அடுத்த கொஸ்டினுக்கு போறோம். பிகாஸ் நாங்களும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். உங்களை நீங்க எப்படி என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வருது ஜெய் மெயின்ஸ்ல அப்படின்னு நீங்க பார்க்கணும் இல்லையா? ஸோ நீங்க 1 week டைம் எடுத்து நீங்க வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அடுத்த கிளாஸ்ல குவிக்லி we will go through all of it. We will not be இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண சொல்லிட்டு அப்புறம் உங்களை வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். நல்ல ஐடியாவா அது? யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ண? ஓகே, தம்ஸ் அப். ஓகே, சரி. இந்த क्वेश्चन யாருக்கு வந்தது? இந்த ரோ எக்லான் ஃபார்ம் சொன்னீங்க, கரெக்ட் தான், கிடைச்சதா? சார் லாம்டா வருது சார், மியூ வரல சார். லாம்டா என்ன வந்திருக்கு? 72/5 சார். சூப்பர், வெரி குட்.
Yeah. 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 Say y and z. These are equations and the same. So this has to be out of this. No, sorry. In the right. Yeah. ஓகே, கிடைச்சதா? சுந்தரேஷன் சார் போட்டியா? இல்ல சார், கிடைக்கல. சரி, மியூ கிடைக்கல. சரி, ஓகே, நீ அங்க ஸ்டக் ஆயிட்ட. அக்ஷயா, what about you? வர்ஷா நீ அட்டெம்ப்ட் பண்றியோ? அக்ஷயா அண்ட் தேஜஸ்வினி நீங்க சரி நம்ம போடலாமா? நம்ம we will see how to the solution for this. See, row echelon form reduce பண்றது is one way of doing it. But essentially நீங்க மேட்ரிக்ஸ்ல வந்து கொஸ்டினை வந்து மேட்ரிக்ஸ்ல வந்து மேனிபுலேட் ரோஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரிலாம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எசென்ஷியலி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதே ஈக்குவேஷன்ஸை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ முதல்ல 3 ஈக்குவேஷனையும் எழுதுவோம். எக்ஸ் பிளஸ் 2y x plus 2y plus 3z equal to 3. 4x plus 3y minus 4z equal to 4. 8x plus 4y minus lambda z equal to 9 plus mu. Okay. So 3 equation கொடுத்திருக்கான். And then infinite solutions அப்படின்னு சொல்லியிருக்கான். Okay. So infinite solutions என்ன? ஓகே, நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க இந்த மாதிரி வந்து ரோ எக்கலான் ஃபார்ம் வந்து ரெடியூஸ் பண்ணா அதுல இருந்து வந்து நம்ம வந்து இன்ஃபினிட் ஈக்குவேஷன் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. பட் அதுக்கு ஆக்சுவலா என்ன அர்த்தம்? இப்போ இதை வந்து நீங்க நார்மலா வந்து சால்வ் பண்ற மாதிரி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்யும் ஜெட்டும் எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே யூனிக்கா வரக்கூடாது. அதுதான் அதுக்கு மீனிங். நார்மலா இது வந்து ஒரு வேற ஏதாவது ஈக்குவேஷனா இருந்ததுன்னா இந்த மூணு லைனும் இன்டர்செக்ட் ஆகி யூனிக்கா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஒரு ஒன் வேல்யூ, ஒய் ஒரு 1 வேல்யூ, ஜெட் ஒரு 1 வேல்யூன்னு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி வரும். பட் இதுல அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ என்ன அப்படின்னா என்ன, நம்ம முதல்ல வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? இது முதல்ல 1, இது 2, இது 3. ஓகே. ஸோ 1 வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, அப்புறம் 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இது எப்படி? இது வந்து அப்படியே ஜஸ்ட் இதை வந்து இந்த எக்ஸ் எலிமினேட் பண்றோம். அப்படியே இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றதா நினைச்சுக்கோங்க. நீங்க இந்த ஒய் எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாம் உங்களை யாரோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்க, செகண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளைட் பை 4. ஓகே. ஸோ 4x கேன்சல் ஆயிடும். அடுத்தது 8y minus 3y என்னது 5y. அப்புறம் 4 times 3 12. அப்புறம் மைனஸ் ஆஃப் -4 plus 16 z equal to 4 times 3 12
12 minus 4 8. இது ஒரு ஈக்குவேஷன். இதை வந்து 4னு வச்சுப்போம் பிகாஸ் ஆல்ரெடி 1 2 3 இருக்கு. அடுத்தது ஸோ இப்போ y and z ரெண்டு வேரியபிள்ஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தால் இப்போ y and z சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இப்போ அதே இப்போ 1 and 2 கம்பைன் பண்ணி வந்து x எலிமினேட் பண்ண மாதிரி 1 and 3 கம்பைன் பண்ணி நம்ம x எலிமினேட் பண்ணோம். ஸோ 1 வந்து 8 ஆல மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 3 என்ன வரும்? 8 and 8 கேன்சல் ஆயிடும். ஓகே, 8 times 2 16. 16 minus 4 12. 12y. 8 times 3 24. 24 minus of minus lambda plus lambda. So 24 plus lambda z equal to 4 times 8 times 3 24. 24 minus 9 minus mu. 24 minus 9 என்ன? 15. 15 minus mu. இது equation 5 னு வச்சுக்கோங்க. So இப்போ ரெண்டு equation வந்தது 4 and 5. இப்போ அடுத்த பேஜுக்கு போங்க. இல்லை ஆக்சுவலி இந்த பேஜ்ல இடம் இருக்கு. இப்போ இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ்னா என்ன? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண முடியும். யூ ஷுட் சால்வ். நார்மலாக வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒய்க்கு ஒரு வேல்யூ ஜெட்டுக்கு ஒரு வேல்யூ வரும். அப்புறம் நீங்கள் திருப்பி நீங்கள் 1லையோ 2லையோ 3லையோ பேக் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒய் அண்ட் ஜெட் வந்து இது ஒரே ஒரு சொல்யூஷன் யூனிக்கா வந்து சொல்யூஷன் வரக்கூடாது ஒய் அண்ட் ஜெட்டுக்கு இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன? இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஷுட் பி த சேம். ஓகே, சேமா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? முதல்ல ஒய் ரெண்டும் ஈக்குவேட் பண்ணலாம். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேம் ஆக்குவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4 வந்து 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். 12ஆல மல்டிப்ளை பண்ணால் 12 times 5 60y. 12 times 16 192. 12 times 8 96. ஓகே, அடுத்தது இதை வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 60y பிளஸ் 5ஆல மல்டிப்ளை பண்ணா 5 into 24 120 plus 5 lambda z equal to 5 times 15 minus mu 75 minus 5 mu. இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். These two should equations should be the same. இது புரியுறது இல்லையா உங்களுக்கு? பிகாஸ் இந்த ரெண்டும் வந்து ஈக்குவலா இருந்தா தான் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படின்னா என்ன? 60 is already equal to 60. 192 should be equal to 120 plus 5 lambda. 192 equal to 120 plus 5 lambda. Okay, and 96 equal to 75 minus 5 mu. இதுதான். இதை வச்சு உங்களுக்கு லாம்டா மியூ கிடைச்சிரும். அவ்வளோதான். ஸோ 192 minus, so 5 lambda என்னது? 5 lambda equal to 192 minus 120 72. So lambda is 72 by 5. அடுத்தது mu 5 mu equal to 75 minus 96 minus 21. So mu is minus 21 by 5. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? எஸ்பெஷலி ஜெய் எழுதுறவாளுக்கு. சுந்தரேஷன், யூ அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். குட். இதைத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ரோ எக்கலான் ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போதும். ஈக்குவேஷன்ஸை மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்றதுக்கு பதிலா ரோஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே தான். இது இன்னும் புரியுற மாதிரி நான் பண்ணேன் வேற மாதிரி.
யூ ஆர் நாட் கெட்டிங் இட் அக்ஷயா. ஓ ஓகே. எந்த பார்ட் அக்ஷயா புரியல? நீ எக்ஸாக்டா நீ வந்து எது புரியல அப்படின்னு நீ வந்து கேட்டேன்னா நான் கரெக்டா அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நம்ம டைம் சேவ் பண்ணலாம். அன்மியூட் பண்ணி கேக்குறியா? உனக்கு எது புரியல உனக்கு சொல்யூஷன்ல? ஸ்க்ரோல் பண்ணணுமா? அக்ஷயா I tried working with the sum in a certain way, but I'm not getting anything. சரி, நீ என்ன ட்ரை பண்ண அக்ஷயா? சொல்ல, அன்மியூட் பண்ணி சொல்லு. டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றதை விட அன்மியூட் பண்ணி சொன்னா இட் வில் பி ஃபாஸ்டர். ஸோ மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீ இது வரைக்கும் எப்படி ட்ரை பண்ணேன்னு சொல்லு, கரெக்டா இல்லையான்னு பார்ப்போம். Akshaya, I tried solving the equations. Okay. இப்போ நம்மளும் அதை தான் பண்ணோம், ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். அதே தான் நீயும் பண்ணியா? நம்மளும் வந்து y and z என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணோம். குட். பட் see, எப்படி சால்வ் பண்ணுவ? நான் இந்த இந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்தா வந்து சொல்யூஷன் கண்டுபிடி அப்படின்னா நீ எப்படி சால்வ் பண்ணுவ? ஒரு வேரியபிளா எலிமினேட் பண்ணணும். முதல்ல எக்ஸ் எலிமினேட் பண்ணலாம், முதல்ல y z கூட எலிமினேட் பண்ணலாம். பட் இந்த ப்ராப்ளம்ல எக்ஸ் எலிமினேட் பண்றது ஈஸி, ஏன்னா வந்து எக்ஸ் 4x 8x நல்ல மல்டிபிளா இருக்கு. ஓகே, ஸோ முதல்ல எக்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அப்படிதானே நீயும் பண்ண. அப்புறம் y and z வச்சு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ எனி டூ ஈக்குவேஷன்ஸ் நீ எடுத்து எக்ஸ் எலிமினேட் பண்ணலாம். முதல் ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டு எக்ஸ் எலிமினேட் பண்ணலாம். அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் வச்சுட்டு திருப்பி எக்ஸ் எலிமினேட் பண்ணலாம், இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வச்சுட்டு எக்ஸ் எலிமினேட் பண்ணலாம், எப்படி வேணாலும். ஸோ y and z வச்சுட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் வரணும். இதோ நமக்கு வந்திருக்கிற மாதிரி 4 and 5 வந்திருக்கு பத்தியா, 2 ஈக்குவேஷன்ஸ் வந்திருக்கு y and z வச்சுட்டு. இப்போ இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீ யோசிச்சு பாரு. 5y plus 16z equal to 8 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன். 12y plus அந்த ரெண்டாவது ஒன்று நம்பர் 5 போட்டிருக்கேன், அது இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டுமே என்ன? ஸ்ட்ரைட் லைன்ஸ் இல்லையா? y something y plus something z equal to something. axy plus bx plus c மாதிரி தானே? இட்ஸ் a straight line, right? So the equation 4 அப்படிங்கிறது is a equation of a line. y and z தான் வந்து x and y மாதிரி. ஈக்குவேஷன் 4 பாரு, 4 வந்து லைன் இல்லையா? y and z வந்து x and y மாதிரி அப்படி நினைச்சுக்கோ. ஈக்குவேஷன் 5 வந்து இன்னொரு லைன். ஆமாவா? புரிஞ்சுதா? ஈக்குவேஷன் 4 வந்து ஒரு லைன், ஈக்குவேஷன் 5 வந்து இன்னொரு லைன். இப்போ 2 லைன் இருக்கு, 2 லைனும் வந்து ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு. பட் இன்ஃபினிட் சொல்யூஷன் எப்படி வரும்? 2 லைனும் கோயின்சைட் ஆனா இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த லைன்லாம் பேரலலா இருந்ததுன்னா நோ சொல்யூஷன், இன்டர்செக்டே ஆகாது. லைன்ஸ் எல்லாம் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு. So ரெண்டு லைனும் have to be the same, they have to coincide. Coincide எப்படி ஆகும்? கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இருக்கு பத்தியா? இப்போ 5a 16 8 12 இதெல்லாம் வந்து should be a multiple of each other. One should be multiple of the other. இப்போ வந்து 4 and 5 ரெண்டுமே வந்து இப்போ 4 வந்து எதாலையா மல்டிப்ளை பண்ணா 5 வரணும். அதான்
ஸோ அப்படின்னா தே ஆர் த சேம் லைன் இல்லையா? இப்போ அதைத்தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ y வந்து 5y இருக்கு, அப்புறம் இங்கே வந்து 12y இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல சேம் ஆக்கணும் 60y. அது எப்படி பண்ணுறது? முதல்ல வந்து 4 வந்து 12 மல்டிப்ளை பண்ணு, அப்புறம் 5 வந்து 5 மல்டிப்ளை பண்ணு. ஸோ y ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். அப்போ மற்ற ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், கான்ஸ்டன்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அவ்வளோதான். அதுதான் நம்ம கண்டிஷன் போட்டோம். ரெண்டு லைனும் ஒரே லைனாக இருந்ததுன்னா தென் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ். இப்போ புரிஞ்சுதா? இப்போ அடுத்த ஸ்டெப் நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். அதான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் ஆல்ரெடி சேமாக இருந்தது 60y 60y. ஜெட்டோட கோஎஃபிஷியன்ஸ் ரெண்டும் ஈக்குவேட் பண்ணால் லாம்டா வந்துடுது. கான்ஸ்டன்ட்ஸ் அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் மியூ வந்துடுது. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது வந்து ஜாமெட்ரி விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுக்கு சம்டைம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ ஒரு காட்டுறேன் சிவா சொன்னதை தவிர, ரைட்? பேசிக்லி தேர் ஆர் 3 பிளேன்ஸ். 3 ஈக்குவேஷன் இருக்கிறதுனால 3 பிளேன். 3 பிளேன் வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன் வரணும்னா தே ஹேவ் டு இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட். கரெக்டா? 2 பிளேன் cannot intersect at a point. 2 planes can only intersect at a line. கரெக்டா? 3வது பிளேன் வந்து இப்போ parallel இருந்ததுன்னா it will never be a point. ஓகே, ஸோ இப்போ நான் இல்லஸ்ட்ரேஷன் காட்டுறேன். ஸோ இது 2 பிளேன் வச்சுக்கோ. திஸ் 1 பிளேன், திஸ் another பிளேன். எதில் இன்டர்செக்ட் பண்ணுறது? திஸ் இஸ் அ லைன். கரெக்டா? இப்போ இன்னொரு பிளேன் இப்படி வந்ததுன்னா இட் இன்டர்செக்ட் திஸ் லைன் அட் அ பாயிண்ட். பட் இப்போ இந்த பேஜ் எடுத்துட்டு if I keep the page like this, then it is basically passing through this line, இல்லையா? ஸோ இந்த 3 பிளேன்ஸ் இப்படி இருந்தால் தான் you will get infinite solutions, which is every point on this line. புரியுதா? that is what அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் பேசிக்கலி. ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன? ஒன் பிளேன் ஹேஸ் டு பி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தி அதர் 2 பிளேன்ஸ். லீனியர் காம்பினேஷன்னா புரியுறதா உங்களுக்கு? ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் எடுத்து நீ ஏதாவது ஒரு மல்டிப்ளை பண்ணி, அப்புறம் இன்னொரு பிளேனோட ஈக்குவேஷன் எடுத்து ஏதாவது ஒன்று மல்டிப்ளை பண்ணி, அப்புறம் எடுத்தையும் ஆட் பண்ணா 3வது பிளேனோட ஈக்குவேஷன் வரணும். மல்டிபிள் ஆஃப் அனதர். கரெக்ட். மல்டிபிள் மட்டும் இல்லை, மல்டிபிள் அண்ட் அடிஷன். ஒரு ஈக்குவேஷன் இன்டு சம்திங் பிளஸ் another செகண்ட் ஈக்குவேஷன் இன்டு சம்திங் should give you third equation. அந்த மாதிரி இருந்தாதான் infinite solutions. ஓகே, சூப்பர். சரி, அடுத்த क्वेश्चन போலாமா? Let's move on. Yeah. எல்லா questions இருந்தா you can ask, okay, but நாங்க we will post the next question. ஸோ இது வந்து ஃபேர்லி ஈஸி தான். ஓகே, ஸோ மேபி இதுக்கு 2 minutes கொடுக்குறோம். நீங்கள் வந்து இது பண்ணுங்க. Presentation போட்டு பண்ணானே.
ஏதாவது ஐடியா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை பண்ணணும்னு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது கை தூக்கி சொல்லுங்க. டூயிங் இட்டா? வெரி குட். ஓகே, சரி, இன்னொரு 1 minute தரேன் நான் உங்களுக்கு. ஓகே, ஃபைனல் ஆன்சர் பண்ணணும் இல்லை, ஏன்னா அதில் சைன் காஸ்ட்டை கம்ப்யூட் பண்ணணும்னு What does அவசியம். I mean, sir? ஓ, ஸோ ஐ வந்து ஓகே, உங்களுக்குலாம் இந்த இமேஜினரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தெரியுமா? ஸோ ஐ இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓ, பட் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஐ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1. அதான் ஐ. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இஸ் ஐ. ஏன் இப்போ வந்து இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து தியரி கிளாஸ் கிடையாது, பட் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. சரி சொல்லி நீ கேட்டதுனால இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்லாம் உங்களுக்கு தெரியுமா? தேஜஸ்வனி, do you know what square root is? தேஜஸ்வனி, ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர் என்னவா இருக்கும்? இப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2. ஓகே, இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்னா எப்படி வரும்? இஸ் இட் பாசிபிள்? இப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 அது என்னது? தெரியாதுல்ல, பிகாஸ் நம்ம எப்பவுமே 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணா இட் நெவர் பிகம் நெகட்டிவ். கரெக்டா? நாட் பாசிபிள். எஸ். ஆனா நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து இருந்தாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4னு சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு சொல்யூஷன்ல. அந்த மாதிரி வந்தா அதுக்கு அதனால தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு ஒரு புது சிஸ்டமே ஆரம்பிச்சது. ஓகே, வேர் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 அப்படின்னு டிஃபைன் பண்ண அப்படின்னா வேர் ஐ இஸ் an imaginary நம்பர். ரியல் நம்பர்ஸ் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸ் 2 இருக்கு. ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றது டெய்லி லைஃப்ல. இமேஜினரி நம்பர்ஸ்லாம் தியரட்டிக்கல். ஓகே, ஸோ இஃப் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 ஈக்குவல் டு 2i. ஓகேவா? தட் இஸ் how you define complex numbers. ஓகே, ஸோ அது ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு. பட் யா, ஆனா அந்த ஐனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இதுல. அஃப்கோர்ஸ் எப்படி போடணும்னு ஐடியா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் கை தூக்கி சொல்லுங்க. சுந்தரேசன், அக்ஷயா, வர்ஷா, தேஜஸ்வினி. சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய டைம் கொடுத்தாச்சு. இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவு டைம் எடுக்கவே கூடாது. ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி கொஸ்டின். Not possible. Oh, அதான். ஆமா. ஓகே, நான் யாராவது ஒருத்தர் கை ரேஸ் பண்ணி சொல்லுங்க எனக்கு. இப்போ என்ன ஸ்டெப்ஸ்? அட்லீஸ்ட் ஃபைனல் ஆன்சர் இல்லைனாலும் பரவாயில்ல. ஹவ் டு யூ அப்ரோச் திஸ்? என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? எப்படி யோசிக்கணும் இந்த ப்ராப்ளம்? நம்ம சுந்தரேசன், நீங்கெல்லாம் ஐஐடி ஜெய் 10 டேஸ்ல எழுதுறீங்க. நீங்க தான் பதில் சொல்லணும். சொல்லுங்க சார். sin 2π/9 plus i 2π i cos 2π/9 ஃபர்ஸ்ட் i cos 2π/9 minus i sin 2π/9 மாத்தணும் சார். இது திருப்பி சொல்லு சுந்தரேசன். சார் அதாவது இது வந்து sin x plus i cos x அப்படின்ற ஃபார்முலா இருக்கு சார். அதை வந்து நம்ம i ஆல மல்டிப்ளை பண்ணி cos x plus cos x minus i sin x ஃபார்முக்கு கொண்டு வரணும் சார். ஓகே, ஏன் இப்படி பண்ணணும் சார்? அப்பதான் சார் நம்மளால சிம்பிளிஃபை பண்ணி டிமார்வியஸ் தியரத்தை அப்ளை பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் நம்மளுக்கு இதுல சொல்யூஷன். டிமார்வியஸ் தியரம் அப்ளை பண்ணணும். டிமார்வியஸ் தியரம் உங்களுக்கு யாருக்காவது தெரியல அப்படின்னா, இட்ஸ் cos θ plus i sin θ வந்து பவர் n எடுத்துட்டா அந்த n வந்து will come inside. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும் இங்க. ஓகே, வெரி குட் சுந்தரேசன். ஸோ cos θ plus i sin θ
power n equal to cos n theta plus I sin n theta. இதுதான் டி மாயோஸ் தியரம். ஓகே, இதுதான் நம்ம அப்ளை பண்ணணும் இதுல. ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்றது தான் நம்மளுக்கு இது. ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். ஓகே, லெட் ஸ்டார்ட். நான் போடுறேன், நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கு, என்ன கேட்டிருக்கான் நம்மள, நான் இல்லை எழுதுறேன். ஓகே, லெட்ஸ் டேக், ஏன்னா இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு இல்லையா, இந்த sin π/9 அப்படி இப்படின்னு. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டேக் இட் as தீட்டா பண்ணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, இப்போ என்ன கேட்டிருக்கான் நம்மள, வேல்யூ ஆஃப் 1 plus sin theta plus I cos theta by 1 plus 1 plus sin theta minus I cos theta. Right? Power 3. Power 3. Okay, let where theta equal to 2 pi by 9. 2 pi by 9. Okay, so இதான் நம்மள கேட்டிருக்கான் இல்லையா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்றது, இப்போ லெட்ஸ் இதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரைட்? இப்போ sin theta plus I cos theta equal to 1 by sin theta minus I cos theta. இது ஏன் தெரியுமா உங்களுக்கு? Because sin square theta plus cos square theta equal to 1. அதனால this identity holds. ஓகேவா? நீங்க இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? sin square theta minus I square cos square theta. Minus I square is 1. அதனால sin square theta plus cos square theta equal to 1. Okay? அதனால this we can make use of this. Okay? So let z equal to, நம்மள simplification தான். Okay? Let z equal to sin theta plus I cos theta. Okay? And then z bar. Okay? Equal to sin theta minus I cos theta, which is equal to 1 by z. Correct? So நம்மள என்ன, what does this simplify to? 1 plus z by 1 plus z bar whole cube. இதுதான் நம்ம சால்வ் பண்ணோம். What does this come to? 1 plus z by 1 plus 1 by z. Correct? What does this simplify to? Z cube. Correct? ஏன்? Because நீங்க இங்க if you take LCM, z வந்துடும், z plus 1 whole cube and 1 plus z whole cube cancel ஆயிடும். So basically this becomes z cube. So இங்க என்ன வருது அப்போ? So you basically have to solve for sin theta plus I cos theta whole cube. அதுதான் it simplifies down to. Okay? இதுக்கு நம்ம டி மார்கஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணனும்னா we have to bring the I to sin instead of the cos. So நம்ம I multiply பண்ணா என்ன வருது? Multiply an I, right, into cos theta minus I sin theta. ஏன் மைனஸ்? ஏன்னா minus I square is 1. அதனால இப்படி. ஓகே, ஸோ இப்போ நம்ம டி மார்கஸ் அப்ளை பண்ணலாம். So what does this simplify to? I into cos 3 theta minus I sin 3 theta. Correct? And what is theta? 2 pi by 9. Correct? So this becomes cos 2 pi by 3 minus I sin 2 pi by 3. ஏன்னா 3 times 2 pi by 9 வரும், 2 pi by 3. So இது எவ்வளவு வருது? What is 2 pi by 3? யாராவது சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. யார்? சுந்தரேசன்? raised hand இருக்கு. வெளியே இருக்க I cube வராதா சார்? கரெக்ட். Yes, you are right. Absolutely. Yes, நான் அதை விட்டேன். Yes, correct. So I cube வரும். correct. So I cube எவ்வளோ? I cube equal to minus I. கரெக்டா?
Good catch. So what is I cube? I square into I. இல்லையா? I square is -1. So cos 2 pi by 3 என்னது? -1/2 minus I sin 2 pi by 3 வந்து √3/2. Right? So finally என்ன வருது இது? Which is option 3. Option 3 தானே? Yeah, -half into √3 minus I. எல்லாருக்கும் புரிஞ்சுதா அது? வெரி சிம்பிள். டிமாவேஸ் தியரம் அப்ளை பண்ணோம், அவ்வளவுதான். யாருக்கு புரியல? சுந்தரேசன், did you understand? Yes, sir. Okay. Akshaya, did you understand? Okay. Tejaswini, what about you? Tejaswini, somewhat, sir. Okay. எந்த பார்ட் புரியல? நான் டக்குன்னு I will explain that. We'll go to the next question. Tejaswini, நீ சொல்லணும். You have to tell me which step. எந்த ஸ்டெப், எந்த கான்செப்ட் புரியலன்னு we can talk about that. You are still not aware. Oh, Demavers theorem என்னன்னு தெரியலையா? தெரியலையே. அது நீ கத்துண்டது இல்லையா தேஜஸ்வனி? Have you not learned Demavers theorem? ஓகே, சரி, பரவாயில்ல. இந்த கிளாஸ்ல வந்து we are not going to talk about derivation and all that. பட் இந்த மாதிரி ஒரு தியரம் இருக்கு. நம்ம அப்புறம் வேணும்னா நம்ம இன்னொரு கிளாஸ்ல we can talk about basics. ஓகேவா? இந்த கிளாஸ் வந்து we assume that you know these things. பட் தெரியல அப்படின்னா Demavers theorem very simple. இதுதான். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு. cos theta plus i sin theta ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, பைனாமியல் மாதிரி. அதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்றது? ஏன்னா நம்ம பவர் 5 இருந்துன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி வந்து அதை ஒண்ணுன்னா ஒரு டேர்மா எடுத்து பண்றதுலாம் இட்ஸ் வெரி ஹார்ட். ஸோ சிம்பிளிஃபைட் ஃபார்ம் வந்து cos n theta plus i sin n theta. அந்த தியரம் பேரு Demavers ஃபார்முலா, Demavers தியரம். ஓகே, ஸோ அதுக்கு இது ஏன் இப்படி அப்படின்ட்டு அதுக்கு ப்ரூஃப்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் பண்ணலாம், பட் அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. ஓகே, தேஜஸ்வனி, நம்ம வாட் ஐ சஜஸ்ட் இஸ் Demavers என்ன நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ நீ வந்து இதை வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னா என்னன்னு டெக்ஸ்ட் புக்ல பார்த்து அதோட ப்ரூஃப் எல்லாம் பார்த்து தென் சால்வ் திஸ் கொஸ்டின் அகைன். அப்போ உனக்கு புரியும். ரைட்? ஓகே, ஆர் யூ, இஸ் தட் ஓகே? ஓகே, வெரி குட். சரி, லைக் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கன்ஃபியூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் நீ தான் ஒழுங்கா போட்டேன், நான் சரியா வரல. சரி, ஓகே, எல்லாருக்கும் தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. வெரி குட், வெரி குட். ஸோ இதை நீங்க பாருங்க. இது கொஞ்சம் லாங் கொஸ்டின், சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, பட் நீங்க கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் சால்வ் பண்ணணும்னு எதிர்பார்க்கல இப்போ உடனே 2 minutesல. பட் ஐ வாண்ட் யூ டு டெல் மீ ஹவ் யூர் திங்கிங், எப்படி அப்ரோச் பண்றீங்க அப்படி இப்படின்னு ஒண்ணுன்னா. ஓகே, நான் 2 minutes தரேன் உங்களுக்கு. தென் நீங்க சால்வ் பண்ணுங்க. தென் நான் வில் வாக் ஓவர் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகேவா?
கேஷவ் சார் ரொம்ப நாளியா வந்து சந்தான மரிராஜ் காணுமே. அது அவன் சைடுல ஏதாவது இன்டர்நெட் கனெக்ஷனா இஷ்யூவா இல்ல you have any idea, sir? Questions are not visible. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது தெரியறதா? அதுல கொஸ்டின்ஸ் இருக்கே. மேபி பெருசு பண்ணுமா இல்ல கட்டா இருந்தா இல்ல சுந்தரேசன் இல்ல தெரியவே இல்லையா? ஸ்கிரீனே தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா? திருப்பி ஷேர் பண்றியா? சரி நான் இருங்க. அது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களோ? we are waiting for you to solve. ஏய் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா உடனே சொல்லுங்கணும். ஓகே? என்னடா இது? ஓகே சார். ஓ என்னமோ ஆயிடுது. விண்டோ ஓகே. இப்ப தெரியறதா? இப்ப தெரியறதா? எஸ் சார். தெரியுதா? ஓகே. இங்க பாரு ஸ்கிரீன் தெரியல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா உடனே சொல்லிடணும். உடனே சொல்லுங்க. பிகாஸ் டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஆமா நாங்க வந்து நீங்க இவ்வளவு நாளைக்கு क्वेश्चन அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரி எனக்கு தான் நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நான் நிறைய தடவை லீவ் ஆயிட்டு வந்தேன் சார். ஓ சரி ஓகே. இப்போ தெரியறது இல்ல? இப்பதான் நீங்க क्वेश्चन பாக்குறீங்க இல்லையா? எஸ் சார். ஓகே கோ ஹெட் அட்டெம்ப்ட். அண்ட் ராகுல் சார் சொன்ன மாதிரி வந்து ஃபுல்லா கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. நீங்க வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்க வந்து சொல்லுங்க. எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க இந்த ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்க ஐடியாவை சொல்லுங்க. அது போறோம். ஓகே நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா வெரி குட். பட் சால்வ் பண்ணி முடிக்கல வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நீங்க சால்வ் பண்ணி முடிக்கலன்னா பரவாயில்ல. இது கொஞ்சம் லாங் கொஸ்டின், இதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. பட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு ஒரு ஐடியா நீங்க யாராவது கொஞ்சமா சொன்னீங்கன்னா நம்ம அங்க ஹெல்ப் பண்ணி காட்டுவோம். முக்கியமா இப்ப ஜெய் எழுதுறவங்களுக்கு வர்ஷா, சுந்தரேசன் அண்ட் சந்தான மரிராஜ் இப்போ ரொம்ப நாளையா காணோம். முக்கியமா உங்க 3 பேருக்கு இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே அக்ஷயா அண்ட் தேஜஸ்வினி அவங்க 11th இருக்காங்க. ஸோ அவங்க சும்மா ப்ராக்டிஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வருஷம் ஜெய் மெயின்ஸ் இப்போ உடனே 10 நாள்ல எழுதுறவங்க அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே ஸோ உங்களுக்கு இந்த 3 பேர்ல யார் வந்து இப்போ ஜெய் வந்து சீரியஸா எழுதி பாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்களாம் வந்து இது வந்து புரிஞ்சுக்கணும். புரியலன்னா கொஸ்டின்ஸ் கேளுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆர்த்தோ சென்டர்னா என்னது அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆர்த்தோ சென்டர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. நான் அது தெரியலன்னா then it's solve is hard to solve. ஸ்டூடெண்ட்ஸ் சார் ட்ரையாங்கிள்ஸோட மீடியன்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க சார். ட்ரையாங்கிள்ஸோட மீடியன் சார். மீடியன் இல்ல, மீடியன் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து சென்ட்ராய்டு. தேஜஸ்வினி கரெக்ட். ஆல்டிடியூட்ஸோட இன்டர்செக்ஷன் தான் வந்து ஆர்த்தோ சென்டர். ஆல்டிடியூடுக்கும் மீடியனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சந்திரேசன் தெரியுமா உனக்கு?
Sir, medians are from midpoint, sir. Midpoint of what? Midpoint of the line opposite இல்லையா? ரைட். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் இருக்குன்னா பாட்டம் இதில் பேசிக்கலி ஒரு சைடோட மிட் பாயிண்ட் டு ஆப்போசிட் வர்டெக்ஸை ஜாயின் பண்ணால் அது மீடியன். ஓகேவா? ஆல்டிடியூடுங்கிறது வந்து அந்த வர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் லைன் செக்மெண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் ஆன ஒரு லைன், அதுதான் ஆல்டிடியூட். ஸோ டிஃப்ரெண்ட் ரெண்டும். ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளில் ரெண்டுமே வில் பி சேம். ஓகே, ஆர் ஐசாஸ்லஸ் கூட. ஐசாஸ்லஸ் இல்லை, ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள். அதில் வந்து சென்ட்ராய்டு அண்ட் ஆர்த்தோ சென்டர் வில் பி சேம். பட் எல்லா ட்ரையாங்கிளுக்கும் இருக்காது. அதனால ஆல்டிடியூட் அண்ட் மீடியம் ஆர் டிஃப்ரெண்ட். ஆர்த்தோ சென்டருங்கிறது வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல்டிடியூட்ஸ். ஓகே, ஸோ அது வந்து இட்ஸ் வெரி கீ பாயிண்ட் ஹியர் டு மேக் யூஸ் ஆஃப். Okay. சுந்தரேசன், உனக்கு இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். தேஜஸ்வனி, நோ ப்ராப்ளம். ஸோ நான் வந்து ஐ வில் வாக் யூ த்ரூ சம் ஸ்டெப்ஸ். ஓகே, கொஞ்சம் இனிஷியலாக நமக்கு சொல்கிறேன் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் நம்ம நீங்களும் பேரலாக ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், என்னோட கொஸ்டின் என்ன அர்த்தம்? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஏபி அண்ட் ஏசிக்கு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, அப்படின்னா நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். ஓகே, லெட் மீ ஷோ யூ பிக்டோரியல். ஓகே, ஸோ இப்படி இருக்கு. ஓகே, இங்கே நான் வரையறேன் இதை. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இப்போ ஏபிக்கு வந்து ஏபி இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு வந்து இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் இருக்கு, ஏசிக்கு வந்து இருக்கு. ஓகே, அண்ட் வர்டெக்ஸ் ஏ வந்து ஒய் ஆக்சஸ்ல இருக்கு. ஒய் ஆக்சஸ்ல இது இருக்கு அப்படின்னா வாட் டஸ் இட் மீன்? x coordinate will be 0 இல்லையா? because any point on the y axis x coordinate will be 0. கரெக்டா? so this is 0 comma alpha something. okay, இது வந்து something c1 comma c2 b1 comma b2. இந்த a b c லாம் என்ன நமக்கு தெரியாது. பட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான், vertex a is on the y axis அப்படினா x coordinate will be 0. okay, ortho center is 1 comma 2 கொடுத்திருக்கான். அப்படினா என்ன அர்த்தம்? a ல இருந்து வந்து we draw an altitude. okay, b ல இருந்து you draw an altitude, c ல இருந்து you draw an altitude. மூணும் மீட் பண்றது இல்லையா? this point is 1,2. இதுதான் ஆர்த்தோ சென்டர். ஓகே, அண்ட் நம்ம will get to the next part. இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா will come to parabola அதெல்லாம். ஓகே, ஏன்னா அது செகண்ட் பார்ட் ஆஃப் இட். ஓகே, ஏன்னா tangent from point c to the parabola, ஃபர்ஸ்ட் c என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் will go to parabola. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கு இப்போ? AB. AB is given as lambda plus 1x plus lambda y equal to 4.
and AC is given as lambda x plus 1 minus lambda times y plus lambda equal to 0. Okay va? That is the two equations given. இப்போ வந்து இந்த ரெண்டும் what point will they intersect? So AB and AC, where do they intersect? இப்போ ஒரு triangle இருக்கு, right? So AB and AC ரெண்டு லைனும் எங்க A ல தான் intersect பண்றது, right? So A is a common point for both AB and AC. அப்படின்னா என்ன அர்த்தம்? A is solution for AB and AC. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? We have assumed A to be 0, alpha. ஏன்? Because this A is on the y axis. அதனால x is 0. So அப்படின்னா A is a solution for both AB and AC. ஓகேவா? So substitute this in AB. AB ல வந்து substitute 0, alpha. ஏன்னா that should solve the equation, ரைட்டா? So என்ன வருது? அப்படி பண்ணா you get lambda alpha equal to 4. Okay? ஏன்னா of course 0 போட்டா இந்த x term வந்து vanish ஆயிடும். 0 போட்டா x term will vanish. So you get alpha lambda equal to 4. Okay? So AC என்ன வருது? AC becomes 0. Again lambda x will become 0. Okay? So நமக்கு 1 minus lambda என்ன வருதுங்க? 1 minus lambda times alpha plus lambda equal to 0. ரைட்டா? So இது வந்து என்ன வருது? What does this come to? இது simplify பண்ணா இந்த alpha minus lambda alpha plus lambda equal to 0. Now alpha lambda is 4. Right? அதான் நம்ம இந்த equation வருது. இது 1, இது 2. Basically 1 and 2 we have to solve for alpha and lambda. ஏன்னா ரெண்டு equation இருக்கு, 2 variables. ரைட்டா? So you have alpha minus 4 plus lambda equal to 0. So you have alpha plus lambda equal to 4 and you have alpha times lambda equal to 4. இதான் நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, கரெக்டா? alpha times lambda equal to 4 and alpha plus lambda equal to 4. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா என்ன? காமன் சென்ஸ் நமக்கு என்ன சொல்றது? alpha and lambda both are 2 அப்படின்னு, right? But we can just solve it here. Okay, நம்ம சால்வ் பண்ணா என்ன வருது? Let's say lambda equal to 4 by alpha. Okay, that means in the first equation substitute பண்ணா you have alpha plus 4 by alpha equal to 4. What does that give us? Alpha square minus 4 alpha plus 4 equal to 0. Right? This is alpha minus 2 whole square. Right? This means alpha equal to 2. If alpha equal to 2, what is lambda? Lambda equal to 4 by alpha. Right? So 4 by 2 equal to 2. சரியா? So alpha equal to 2, lambda equal to 2. இது யாருக்கு பண்ணிட்டா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே சுந்தரேஷன், வெரி குட். ஓகே சரி, இப்போ இந்த இது what do we do? இப்போ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் we actually know the equations to the lines. இப்போ now you know what AB is, right? AB என்ன வருது? 3x plus 2y equal to 4. AC என்ன வருது? 2x minus y equal to minus 2. Okay, after you substitute. And A, sorry, no problem. And you know A is equal to 0, 2. Okay, அது நமக்கு தெரியும் இப்போ, right? இப்போ C is இப்போ நமக்கு வந்து what we need to do. இப்போ இந்த question என்ன கேட்டிருக்கா next? இப்போ நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? Basically இந்த questionல every questionல no matter how small the information, we have to make use of every information. ஓகேவா? The redundant information எல்லாம் யூசுவலா தர மாட்டான். So everything we have to make use of. Ortho center நம்ம இன்னும் யூஸ் பண்ணல 1, 2. So you have to use that somewhere. From point C to the parabola கேட்டிருக்கான். நம்ம point C அப்பனா கண்டுபிடிக்கணும், right? So two things we need. We have to find C and we have to make use of ortho center. Okay? So இப்போ நம்ம C என்ன பண்றது? Now C will follow. C is a solution of AC, correct? Because AC is a line between A and C. அப்படின்னா C is actually on that line. Okay வா? So C can be assumed. இப்போ x பீட்டாவா எடுத்துட்டா y is என்னது? 2 beta plus 2. கரெக்டா? ஏன்?
இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் இது 3ன்னு வச்சுக்கலாம். ஃப்ரம் 3 ஓகேவா? If assuming c is beta plus 2 beta comma 2 beta plus 2, then does that solve this equation or not? It does இல்லையா? நம்ம beta substitute பண்ணா இங்க 2 beta plus 2 இங்க போட்டா -2 வருது. ஓகே, so c இது assume பண்ணிக்கலாம். of course நம்ம beta என்ன கண்டுபிடிக்கணும். ஓகே, second we know ortho center is 1,2. okay, let ortho center be, நான் இப்படி எழுதிடுறேங்க, let ortho center be O, be named O. okay, இது வந்து 1,2 so இப்போ என்ன நமக்கு தெரியும்? do you know students that slope of 2 slope of 2 எங்க போச்சு கசு? okay, slope of 2 perpendicular lines is 0. நான் சொன்னேன் இல்ல sorry, product of 2 slopes of perpendicular lines is -1. okay, அதாவது இப்போ ரெண்டு லைன்ஸ் இருக்கு, அதோட ஸ்லோப்ஸ் வந்து ரெண்டு லைனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கணும்னா the condition is that the slope should multiply to -1. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? let L1 and L2 be 2 lines. இதுக்கு ப்ரூஃப் வேணும்னா நம்ம அப்புறம் பேசிக்கலாம், that we don't have time for that. but let's say M1 or L1 ஓட ஸ்லோப் வந்து M1, L2 ஓட ஸ்லோப் வந்து M2. if L1 is perpendicular to L2 implies M1 times M2 equal to -1. இதுதான் we have to make use of. I hope you know this. okay, so நம்மளுக்கு ஏன் எங்க இது யூஸ் ஆகும்? நம்மளுக்கு இந்த என்ன கொடுத்துருக்கான் இந்த டயக்ராம்ல, இங்க பாருங்க. okay, let me draw it again here. okay, நம்ம வந்து இங்க இது A, okay, இது B, இது C. C வந்து beta, 2 beta plus 2, right? A வந்து 0, 2. let's say இதுதான் altitude. so this is 1, 2. so இப்போ எங்க what will we make use of, right? we know the equation to AB. okay, AB ஓட ஈக்குவேஷன் என்னது? 3x plus 2y equal to 4. okay, இப்போ நம்மளுக்கு என்ன, what do we know? this line OC இல்லையா is perpendicular to AB, கரெக்டா? ஏன்? because it's altitude. அப்படிதான் orthocenter is defined. orthocenter is defined as intersection of altitudes. அப்படின்னா OC இது D ன்னு வச்சுக்கோங்க. CD and OC are the same line. okay, so OC is perpendicular to AB. அப்படின்னா என்ன அர்த்தம்? the slope of OC and slope of AB should be multiplied to be -1. okay, இப்போ slope of AB என்னது? you already know the line. AB is 3x plus 2y equal to 4. இதோட ஸ்லோப் என்னது? -3/2. கரெக்டா? y, if you write it as y equal to mx plus c, y equal to mx plus c ல வந்து m is the slope இல்ல? if you write this in this form you get m equal to -3/2. okay, so m ஓட ஸ்லோப் வந்து AB ஓட ஸ்லோப் வந்து -3/2. OC ஓட ஸ்லோப் என்னது? when you know 2 points, can you compute the slope? what is the slope? okay, if you know x1 y1 and x2 y2, right, the slope of the line passing through these 2 points is y2 minus y1 by x2 minus x1. okay, so நம்மளுக்கு ஓவும் தெரியும் சியும் தெரியும், right? அப்படியே என்ன வருது நம்மளுக்கு? 2 beta plus 2
minus 2, right, by beta minus 1 times minus 3 by 2 equal to minus 1. And product of these two slopes should be minus 1. Okay, so in the 2 cancel out. So இப்போ என்ன வருது 2 beta by beta minus 1 equal to 2 by 3, which means 6 beta equal to 2 beta minus 2, beta equal to minus half. கரெக்டா? இது வரைக்கும் clear எல்லாருக்கும்? If beta equal to minus half, what is C? Right? And C was beta, 2 beta plus 2. Correct? So it will be half, 1. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சதா? Thumbs up if you understood. Okay, very good. So வந்து இப்போ C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன next step நம்மளுக்கு? That means we have made use of everything. ஏன்னா ஆர்த்தோ சென்டர் கொடுக்குற காரணமே to find C only. Okay? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஒரு important information இங்க இருக்கு. Okay? The length of the tangent from C to the part of the parabola in the first quadrant. First quadrant is a very important thing. That's we will talk about it later. Okay? But the tangent from point C to part of parabola. அப்படின்னா என்னது? Okay. So வந்து you have this triangle. Okay? A, B, and C வந்து minus half, 1. And then you have a parabola. Okay. So வந்து இப்படி இருக்கு parabola. ஏன்னா y square equal to 6x, that is the equation. அப்படின்னா it's going to be like this, horizontal, not vertical. இப்படி இருக்காது. இப்படி இருந்தா x square equal to 4ay அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லை. ஓகே, ஸோ சிலேருந்து there's a tangent. Tangentனா எப்படி இருக்கும்? It intersects, it touches at this point. கரெக்டா? Let's call this D. Okay, இது வந்து x1 y1. So can we find what x1 y1 are? Okay, ஏன்னா if you find x1 y1, then all you need is the distance CD. That's what you need to find. Okay, அதுதான் கேட்டிருக்காங்க. The length of the tangent from point C to the part of the length of the tangent from C to the part of the parabola. Basically C length you can have 2 tangents. Okay, இப்படி கூட ஒரு tangent இருக்கும். Okay, but we need in the first quadrant. This probably comes to the second quadrant. நான் சரியா வரையல, but in the x-axis இங்க எங்கேயோ இருக்கு. Okay, so this actually comes to this is not the first quadrant. இல்ல, first quadrant மேல தான் இருக்கு. அதனால we have to find this point. இது x1 y1 வச்சுக்கலாம். What do we know? What is the slope of this parabola? Y square equal to 6x. Right? Slope of the parabola is dy by dx. Correct? How do you find dy by dx? இதை differentiate பண்ணலாம். Okay? 2y dy by dx equal to 6 implies dy by dx equal to 3 by y. Now this is slope at any point x comma y, but we want slope at x1 y1. Okay va? And at D. Okay, why are we doing this thing? Okay, ஏன்னா we know this, let's assume that this let's lay this equation of this line, right, is y equal to mx plus c. Okay, let's say the equation of this line is y equal to mx plus c. We have to find D. The slope of the parabola at this point should be equal to the slope of the line that's passing through C. Correct? And the relation வச்சுண்டு can we find x1 and y1? அதுதான் இப்போ நம்மளுக்கு question. Okay, so நம்மளுக்கு வந்து we found this. Now slope of parabola at D is dy by dx equal to 3 by y1. Okay,
All right. All right, super. So, okay, slope of parabola is this. What is the slope of this line? நம்ம மேல ஒரு line போட்டுருக்கோம். Slope of line passing through, let's call this line as L. Okay, that is that's the tangent line. Okay, slope of this line நம்ம அந்த அதோட equation வந்து y equal to mx plus c அப்படின்னு வச்சிருக்கோம், right? So slope of L equal to m, கரெக்டா? ஏன்னா equation y equal to mx plus c. That means another 3 by y1 equal to m, which means y1 equal to 3 by m. Okay, if y1 is 3 by m, what is x1? x1 ku y1 ku relation irukku, right? Ena both x1 and y1 are part of a parabola, right? That means y square equal to 6x. x1 y1 satisfies this equation. புரியுதா உங்களுக்கு students? Because this is a tangent to the parabola. Yeah. So this equation satisfies the equation of the parabola because this is where that line through C is touching. Okay, this is D. Okay, so D should satisfy this. y1 square equal to 6x1. If y1 is 3 by m, apna x1 ana varudhu. No problem. Okay, let me just say this is D1. So y1 square equal to 6x1, right? Which means y1 is 9 by m square, right? 9 by m square equal to 6x1. And now y1 is 3 by m from here. So let's call this 5. Okay, from 5 we have this. Okay. That means x1 equal to 3 by 2m square. Correct, students? m square. Oh, sorry. 3 by 2 square, right? So, finally, what is D? D is equal to 3 by 2m square, comma 3 by m. To find D, we need to find m. Correct? So now D is also a point. Okay, now either okay, now we identified this. We also know y equal to mx plus c. Yeah, this is the line equation of L. D satisfies L also. D also satisfies. Yeah, because D is a solution of the line as well as the parabola, that because they're touching each other. Other than tangent to the definition, the point D lies both on the parabola as well as the line. Okay, so if number other substitute panna enna varudhu, let's substitute this D value in this, so we can find C equal. Okay, so 3 by m equal to 3 by 2m square into m plus C. Okay. That means C is equal to 3 by 2m. Okay, students. So what is the equation of the line finally? So the equation of L, right, is y equal to mx plus 3 by 2m. Okay, so now equation of CD, that is basically L is the equation of CD. Okay, when you know C and you know T. Now here is the other thing. If we m kandupidikkanum, correct? Now C is a point on L, correct? Because L is basically CD, correct? Let me show you. So C and D, right? C and D, this line, it's passing, அதாவது D தான் நம்ம கண்டுபிடிச்சோம்.
but that line is also passing through C. Apna C is a solution to this line. Correct? So using that we can find M இப்போ. Okay? C என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? C is equal to from the previous work. இல்ல C is half comma 1. So இப்போ இத வந்து you substitute in L. Okay? What do you get? 1 equal to minus M square by 2n plus 3 by 2n. Okay? Here வருது. You get Shiva என்ன 2n 3 minus m square and then you get m square plus 2m minus 3. Keshav sir, I think நீங்க mute பண்ணிட்டீங்களா sir? Thank you. Okay. So இத நம்ம சால்வ் பண்ணா என்ன வருது? We basically get m plus 3 into m minus 1 equal to 0, which means m equal to 1 comma minus 3. அப்படின்னா what is m here? M is the slope of the line, slope of L. அப்படி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். m plus 3 into m minus 1. So m equal to 1 comma minus 3. Now what does this tell us? Yeah, this tells us that m is the slope of L. Slope of L. Okay va? அப்படினா now positive and negative slope na என்ன அர்த்தம்? Positive na line has an acute angle, right? Negative slope na obtuse angle. Correct? That means first quadrant la tangent irukkanuna it has to be acute angle. Appadina positive slope. So in the quadrant la irukkanuna it will be a negative slope. Adanal we will be considering m equal to 1 da, not 3, not minus 3, because we need the tangent in the first quadrant. Okay? Ipo m equal to 1 nu namakku therinju pochu. அப்படின்னா d என்ன வருது? with a substitute m equal to 1 in d, it is 3 by 2 comma 3. ஓகே, இப்போ நமக்கு c யும் தெரிஞ்சாச்சு, d யும் தெரிஞ்சாச்சு. டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம cd ஓட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இது என்ன வருது? டிஸ்டன்ஸ் from c to d is 3 minus 1 square, யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, 3 by 2 plus half square. என்ன வருது? 4 plus 4 equal to 2 root 2. இது கொஞ்சம் லாங் ப்ராப்ளம் தான், பட் இது எல்லாம் everybody able to follow this? எல்லாருக்கும் புரிஞ்சுதா இது? வெரி குட். சுந்தரேசன் சார் புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, சோ இந்த மாதிரி क्वेश्चन வந்தா எப்படி அட்டெம்ப்ட் பண்ணனும்னு புரியுதா? எஸ் சார். ஓகே, இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? this will be the last question, இதுக்கு அப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம். பட் இதுல ஏதாவது क्वेश्चन இருக்கா சொல்லுங்க. do you have any doubts in this? இதுல ஏதாவது ஃபார்முலா, தியரம் ஏதாவது புரியலனா சொல்லுங்க. Akshaya, are you able to follow? Okay, very good. சரி, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா that's good. அப்படின்னா that's good. நீங்க வந்து you are getting stronger. இதே மாதிரி தான் நீங்க நம்ம என்ன பண்றோம்னா இந்த தடவை we'll share question paper with you guys. Okay? நீங்க வந்து அது எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த வாரம் நீங்க எடுத்துட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு அடுத்த வாரம் வரும்போது we will discuss any questions and so. அந்த மாதிரி பண்ணாதான் we can solve the whole question paper. ஏன்னா நீங்க ஜெய் இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு தடவை நீங்க full question paper சால்வ் பண்ணாதான் you will be more confident. Okay? ஆமா ராகுல். எஸ்.
Okay, students. Yeah, So yes, who was Rahul, it? what you said is correct. You can send the question paper in advance. அவங்க போய் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Yes. So what we will do is, இப்போ இன்னைக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ல நாங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் 5 or 6 questions இன்னைக்கு நாங்க எத்தனை பண்ணமோ இந்த டாக்குமெண்ட்டை நாங்க அப்படியே we will share it with you, Keshav. Yeah, please. And please. you can share it with the students. Please. நாங்க we will also send you another document with all the questions. Correct. Okay. So let them attempt as many as they can. Yeah. And students, நீங்க வந்து சுந்தரேசன் and Varsha and actually Varsha, Sundaresan and Santana Mariajava 3 பேரும் இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தவா ஜெய் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க 12th. ஓகே, சோ 30th சாரி, அதான் 30th. அவ 2 பேரும் 30th, ஒருத்தர் வந்து ஃபெப் ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க. யார் எப்போன்னு இப்ப மறந்து போயிடுது. தட்ஸ் ஓகே. இப்போ யாரெல்லாம் ஜெய் எழுதுறாங்களோ அவங்கெல்லாம் எஸ்பெஷலி அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வரணும். வந்து பண்ணுவாங்க. they get time these days because அவங்க ஸ்கூல்ல எல்லாம் போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க. only revision தான். they get time, they will definitely do it. Yeah, they'll try at least. they may not be able to do it successfully. ட்ரை பண்ணு. that's okay. அதான் நம்மளால எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியுதோ இன்வெஸ்ட் பண்ணி give it your best attempt. ஆமா. okay, thank you Rahul and Shiva for your support. நம்ம மீண்டும் மறுபடியும் ஒரு சண்டே சந்திக்கலாம். Sure, சந்திப்போம் சார். Thank you. Okay, bye students. Bye students, take care. Thank All you, the best. sir. Thank you, sir. Okay, Sundaresh.